பாண்டவர்கள் வந்து இங்கே வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சில சொல்கிறாங்க நண்பர்களே. இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த இடத்துக்கு தான் வந்துருக்கிறேன் நான். அங்கே வந்து பாறை போட்டிருப்பாங்களாம், பெரிய பெரிய பாறைங்க போட்டிருப்பாங்களாம். பல காலமாக இருக்குதுங்க அந்த பாறைங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அங்கே போயிட்டு நம்ம மெட்டல் டிடெக்டிங் பண்ணலாம். நம்மளுக்கு அங்கே ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருட்கள் ஏதாவது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. கொஞ்சம் பயசாக தான் இருக்குது. இது வந்து 2 ரூபா நாணயம். இங்கே ஒரு தண்ணி குட்டை இருக்குது நண்பர்களே. அந்த தண்ணி குட்டையில் தெரிய பார்ப்போம். இது வந்து அறந்துட்டு யாரோ இங்கே உயிரிட்டு இருக்குது நண்பர்களே. லேடிஸு கால் கொலுசு. ஓகேங்களா நண்பர்களே? ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு வந்துருக்குறோம். பாண்டவர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்தேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்தேன். பட் வழி மிஸ் ஆகிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டேன் நான். பட் இன்றைக்கி நான் கரெக்டாக கண்டுக்குன்னு கரெக்டாக அந்த பாறையை இங்கேருந்து பார்த்ததுனால தான் நான் இங்கேருந்து வீடியோ எடுக்கிறேன் நண்பர்களே. அங்கே வந்து பாறை போட்டிருப்பாங்களாம், பெரிய பெரிய பாறைங்க போட்டிருப்பாங்களாம். பல காலமாக இருக்குதுங்க அந்த பாறைங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போகிறேன். இப்போ இது பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன், நான் பாருங்கள். இப்போ அங்கே போயிட்டு நம்ம மெட்டல் டிடெக்டிங் பண்ணலாம். நம்மளுக்கு அங்கே ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருட்கள் ஏதாவது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. பலகட்ட சோதனைகளை தாண்டி நான் இந்த இடத்த கண்டுபிடிச்சி எத்தனை பேர்கிட்ட கேட்டு இந்த இடத்த காட்டுறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்திருக்கிறேன் நண்பர்களே. ஏன்றீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் ஃபுல்லாக எந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து வழியை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது இந்த மாதிரி சுற்றுற இடத்துல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே, எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு பாருங்கள். உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். அந்த பாண்டவர்கள் பாறை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பக்கம் இந்த ஏரியாவில் பாண்டவர்கள் வந்து இங்கே வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடத்துல சொல்கிறாங்க நண்பர்களே. இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த இடத்துக்கு தான் வந்துருக்கிறேன் நான். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து பார்க்கறதுக்கு இங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து தேடி பார்க்கலாம். இங்கெல்லாம் வந்து ஏதாவது கிடைக்குதான்றதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நண்பர்களே. பாருங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே இறங்கிடலாம். அப்படியே கமெண்ட்டில் எதனா சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் ஏதாவது நல்லபடியாக பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இங்கெல்லாம் வந்து தேடி பார்க்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் மேலே போயிட்டு அந்த பாறைங்களாண்டையும் நம்ம தேடி பார்ப்போம். ஓகேங்களா? அந்த பாறைங்களாண்டை ஏதாவது அங்கே தான் வந்து நல்லா கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக சொல்லுவாங்க இங்கே ஊர் மக்கள். இங்கே இந்த இடம் வந்து ஓகேங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து மேலே போயிட்டு அங்கே மேலேயும் என்ன இருக்குதுன்றது தேடலாம். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோ போகலாம். நண்பர்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு மெட்டல் நண்பர்கள். இது வந்து இரும்பு பொருள் நண்பர்கள். மேலேயே இருக்குது, யாரோ இங்கே போட்டிருக்குறாங்க. இதை ஒரு பீஸு, பெரிய இரும்பு பீஸு. ஓகேங்களா? நம்ம இன்னும் தேடி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இங்கே தான் வந்து ஏதோ சிக்னல் காட்டுதுங்க. இப்போ நான் இதை தோண்டி காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. நண்பர்களே, அந்த பொருள் கொஞ்சம் ஆயத்தில் இருக்குது. அதை கொஞ்சம் நோண்ட வேண்டியது இருக்குதுங்க. நண்பர்களே, ஒரு 2 ரூபீஸ் காயின் நண்பர்களே. பாருங்க, இது வந்து ஒரு 2 ரூபா காயின் நண்பர்களே. கொஞ்சம் பயசாக தான் இருக்குது. இது வந்து 2 ரூபா நாணயம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது 1919 நாணயங்க, 2 ரூபீஸ் இது. ஓகேங்களா? இந்த காசு வந்து இங்கே நம்மளுக்கு ஆப்பிடுச்சு நண்பர்களே, ஒரு 2 ரூபீஸு. ஓகேங்களா? கொஞ்சம் பழசு தான். பட் இந்த மண்ணில் இருந்து இது ஒரு மாதிரியா கலராக இருக்குது நண்பர்களே. வாங்க இன்னும் நம்ம இதெல்லாம் தேடி பார்ப்போம். இன்னும் வேறு ஏதாவது கிடைக்குதான்றதை பார்ப்போம் நண்பர்களே. இல்லை, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய சிக்னல் ஒன்று கிடச்சிருக்குது நண்பர்களே. அது என்னதுன்னா இப்போ தோண்டி காட்ட பாருங்க. நண்பர்களே, தோண்டி எடுத்துட்டு இருக்கிறோம் நண்பர்களே. நண்பர்களே, இந்த இடத்துல இந்த பெட்ரூம் இதெல்லாம் கிடைக்குது நண்பர்களே. இந்த பெட்ரூம் எல்லாம் இங்கே கிடைக்குதுன்னா
நண்பர்களே, பார்த்தீங்களா? இந்த பீஸ் தான் நம்மளுக்கு வந்து இங்கே ஆப்பிடுது நண்பர்களே. ஓகேங்களா? நல்ல ஃபுல்லு ராடு, இது நல்ல இரும்பு ராடு ஏதோ ஒன்று, ரொம்ப பழசு நண்பர்களே. இந்த இடத்துல வந்து இரும்பு ராடுங்கெல்லாம் கிடைக்குதுன்னா இது ஏதோ கொஞ்சம் தேட வேண்டிய இடமா தான் தெரியுது எனக்கு. இன்னும் இதெல்லாம் தேடுறேன். இன்னும் எங்கெங்கே சிக்னல் கிடைக்குதோ அங்கெல்லாம் வீடியோ எடுப்ப பாருங்கள் நண்பர்களே. வாங்க போகலாம். ஓகே நண்பர்களே, நம்ம கையில் இருக்குது அது ஏதோ. நண்பர்களே, இதுவும் ஒரு கட்டு கம்பி நண்பர்களே. இந்த கட்டு கம்பி தான் நம்மளுக்கு இங்கே ஆப்பிடுது. இன்னும் ஏதாவது தேடி பார்ப்போம் நண்பர்களே. இந்த கம்பிங்க இருக்குது, இங்கே ஒரு தண்ணி குட்டை இருக்குது நண்பர்களே. அந்த தண்ணி குட்டையில் தேடி பார்ப்போம். ஓகேங்களா நண்பர்களே? இங்கே வந்து ஒரு குட்டை மாதிரி இருக்குதுங்க, தண்ணி குட்டை. இதில் தான் தேடி பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, இங்கே ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. ஓகே நண்பர்களே, இங்கே தான் சிக்னல் கிடையாது. தோண்டி காட்டுறேன் பாருங்க. ஓகே நண்பர்களே, கிட்ட தான் இருக்குது. நண்பர்களே, செம பொருள் பாருங்க. பாருங்க நண்பர்களே, நண்பர்களே இது வந்து கால் கொலுசுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், யாரதோ கால் கொலுசு. இது லாக்கு, இங்கே லாக் இருக்குது. நடுவில் அறந்து போயிருக்குது நண்பர்களே, டேமேஜ். இது வந்து அறந்துட்டு யாரதோ இங்கே உயிரிட்டு இருக்குது நண்பர்களே. லேடிஸ் இது கால் கொலுசு. ஓகேங்களா நண்பர்களே, ஒரு நல்ல பொருள் ஒன்று கிடச்சிருக்குது. ஓகே நண்பர்களே, நம்ம போய் மேலே போய் அந்த பாறையை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்துட்டு அங்கே ஏதாவது இடம் தான் தேடி பார்ப்போம். ஓகேங்களா நண்பர்களே? இன்னும் இங்கெல்லாம் கூட தேடி பார்ப்போம். ஓகே ஓகே நண்பர்களே, நண்பர்களே, அதை நம்ம தோண்டிட்டு இருக்கிறோம். நண்பர்கள் நம்ம கையில் தான் இருக்குது நண்பர்களே. இது ஏதோ ஒரு பழைய இரும்புங்க, இரும்பு உண்டை மாதிரி இருக்குது. இது ஏதோ இரும்பு பீஸ் நண்பர்களே. இந்த மாதிரியான ஒரு பொருள் கிடச்சிருக்குது. பார்க்கறதுக்கு இது கல்லா என்னன்னே தெரியல. இது
செம்ம வெயிட் இருக்குது நண்பர்களே. ஓகே, ஓகே நண்பர்களே, இன்னும் நம்ம இதெல்லாம் தேடி பார்ப்போம். நம்ம வந்து இப்போ ஃபுல் டயர்ட் ஆகிட்டோங்க. ஏன்னா இதுக்கும் மேலே தோண்ட முடியாது, வெயில் வந்து நடு வெயில் நச்சு நடிக்குது. அதனால் நண்பர்களே இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்ட் 2ல் வந்து போடுறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் இந்த பார்ட் 2 வீடியோவும் நீங்கள் பார்த்துடலாம். ஓகே நண்பர்களே, வாங்க இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பாய்.